so much. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8:32 சேர்ந்து படிப்போமா? Let's all read together. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Once again. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கென்று நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஒரு விசையாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Good morning to one and all. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அது யாரா வேணா இருக்கலாம். Right now the president of United States of America is Trump. President Trump அவர் டிராவல் பண்ணோன்னா எய்தர் ஏர்வேஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்வேஸ் எடுத்துப்போம். அவர் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த ரூட்டில் எந்த சிவிலியன் ஏர்கிராஃப்டும் அலவுட் இல்லை. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா தேசம் ஜனாதிபதி போயிங் 757 சொல்லுகிற ஒரு விமான ரகத்திலே அவர் பறப்பார். அந்த விமானத்துக்குள்ளே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, ஃபர்ஸ்ட் எய்ட், ஐசியூ, எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் ஆர் என்னென்ன டாக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் போகும்பொழுது எல்லா அதை சுற்றிலும் இருக்கிற ரேடார்ஸ் ஒரு ஃப்ளைட் கூட வரக்கூடாது. இந்த பிரசிடென்ட் போகிற அந்த ரூட்ல அந்த ஃப்ளைட் பக்கத்தில் 7 ஜெட் கூட பறக்கும். இந்த 7 ஜெட் எப்படிப்பட்ட ஜெட்டுனா 5th ஜெனரேஷன். ஒவ்வொரு ஜெட்டும் கிட்டத்தட்ட $40 மில்லியன் அவ்வளோ மதிப்புள்ள உயர் ரக ஹைடெக் ஜெட்ஸ் அவருடைய ஃப்ளைட்டை சுற்றியும் பறந்துட்டு இருக்கோம். இந்த ட்ரம்ப் அல்லது பிரசிடென்ட்டுடைய ஃப்ளைட் போகிற ரூட்டில் ஒரு டீகாய் ஃப்ளைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. விச் மீன்ஸ் பிரசிடென்ட் போகிற டைமிங்க்கு பிரசிடென்ட்டுடைய ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டீகாய் ஃப்ளைட், டீகாய்னா பிரசிடென்ட் போகிற ஃப்ளைட் மாதிரியே ஒரு செட்டப் ஆன ஒரு ஃப்ளைட் அனுப்புவாங்க. எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஒருவேளை தப்பி தவறி ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் பிரசிடென்ட் போகிற ரூட்டில் வந்துருச்சுன்னா அந்த ஏர்கிராஃப்டில் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் பக்கத்தில் போய் கொண்டிருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ், உயர் ரக ஹைடெக் ஜெட்ஸ், அந்த சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸை ஒரு செகண்டில் ரேடார்லேருந்து எடுத்துரும். இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் அதில் யார் வரான்னு பார்க்காது. அவங்களுக்கு தேவை அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஃப்ளைட் வர நேரத்தில் அந்த விமான பகுதியில், அந்த விமான போகிற இடத்துல ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்துருப்பாங்க, வார்னிங் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த டைமிங்கில் எந்த ஃப்ளைட்டும் வரக்கூடாது. தப்பி தவறி வந்தால் அந்த ஃப்ளைட் ஒரே ஒரு செகண்டில் எக்ஸ்ப்ளோட் ஆயிரும், டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. நோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் நோ ப்ரோட்டோகால்ஸ், ஜஸ்ட் தே வில் ஷூட் இட். அவ்வளோதான், அந்த ஃப்ளைட் இட் வில் கோ அவுட் ஆஃப் த ரேடார். அதற்கப்புறம் சேட்டலைட் என்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. எப்படிப்பட்ட சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணாலும் அந்த சேட்டலைட்டில் வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் என்கிரிப்ட் பண்ணுறதுக்குரிய ஹைடெக் என்கிரிப்ஷன்ஸ், என்கோடிங் அண்ட் டீகோடிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்படி ஒரு பிரசிடென்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர்
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா டிராவல் பண்ணும்போது இவ்வளோ சேஃப்டி புரோட்டோகால்ஸ், இவ்வளோ செக்யூரிட்டிஸ், இவ்வளோ டைட் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிரசிடெண்ட்டை பாதுகாக்கிறாங்க. ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக நம்முடைய பிதாவானவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர், பூமியையும் வானங்களையும் அதிலுள்ள சகல மச்சங்களையும் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் பறவைகளையும் நீர்வாழும் ஜீவ ஜந்துக்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சூரியனையும் சந்திரனையும் மற்ற எல்லா கோள்களையும் படைத்த தெய்வம் மனிதனுக்காக, எனக்காக அவர் தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் அதை எடுத்து வைத்துவிட்டு அடிமையின் ரூபமாக எனக்காக வந்தார். ஒரு ஜனாதிபதி, ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு இருக்கிற மரியாதை இவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், இவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே ஒரு கட்டளைக்கு எத்தனை கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இறங்கியிருப்பாங்க. எத்தனை கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்திருப்பார்கள் இந்த பூமியில. இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக கெத்செமனே தோட்டத்திலே வராங்க. வந்து இயேசு இங்கே யார் என்று கேட்கிறாங்க. இயேசு சொன்னார், நான் தான் என்று சொன்னதும் அவரை பிடிக்க வந்த பிரதான ஆசாரியரின் போர் சேவர்கள் பின்பாக விழுந்தார்கள். They fell back. They were surprised and shocked. அவர் மேல இருந்த பவர், அவ்வளவு பெரிய பவர். அவர் மீது கை வைத்த உடனே பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்கூசின் காதை வெட்டுகிறார். கர்த்தர் சொல்கிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, உன் பட்டயத்தை எடுத்து உன் உரையிலே போடு. நான் கட்டளையிட்டால் லட்சக்கணக்கான தூதர்கள் வந்து இறங்குவாங்க. என்னுடைய கட்டளைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. My angels are waiting for my command. ஆனால் கர்த்தர் ஒரு விசை கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை. இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். ஒரு ட்ரம்ப் ஒரு நாட்டுக்கு போறார் என்று சொன்னால், ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒரு ரஷ்யாவுக்கு போகிறார் சுற்றுப்பயணமாகவோ அல்லது ஏதோ ஒரு புரோகிராமுக்கு போகிறார் என்று சொன்னால், ட்ரம்ப் போறதுக்கு முன்பாக, அமெரிக்கன் ஜனாதிபதி போறதுக்கு முன்பாக அந்த பிரசிடென்ட்டுக்கு தேவையான கேடிலாக், அதாவது புல்லட் ப்ரூஃப் பொருத்தப்பட்ட கார், உயர் ரக வாகனம், அவருக்கு வேண்டிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கிருந்து போகும் தெரியுமா? யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்படும். பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த 2 நாள் பயணத்திற்காக 3 நாள் பயணத்திற்காக, before the president reaches the country, whatever needed for the president to travel in that country for the 2 days, it will be prepared way ahead of the president reaches the country. ஒரு ஜனாதிபதி அந்த நாட்டுக்கு போவதற்கு முன்பாக அந்த நாட்டில் இருக்கிற பெரிய உயர் ரக வாகனத்தை நம்ப மாட்டாரு. அந்த நாட்டில் இருக்க பெஸ்ட் பர்சனல் செக்யூரிட்டிஸோ FBI நம்ப மாட்டாரு. அவர் போவதற்கு முன்பாக பல FBI செக்யூரிட்டிஸ், ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஹைடெக் மெரைன் சோல்ஜர்ஸ், டாப் கிளாஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாம் அங்க போயிருவாங்க. மெட்டல் டிடெக்டர்ஸ், பீப்புள், டீகாய் பீப்புள்ஸ், நார்மல் ட்ரெஸ்ல மக்களோடு மக்களா அந்த நாட்டில் அமெரிக்காவுடைய பீப்புள், ஹைலி ட்ரெயின்டு செக்யூரிட்டி பர்சனல், நார்மல் ட்ரெஸ்ஸில் எந்த இடத்திற்கு யூஎஸ் பிரசிடென்ட் போறாரோ அந்த இடத்தை சுற்றிலும் இருப்பாங்க. இப்படி பல விதமான புரோட்டோகால்ஸ் இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் அவர் ரோட் கிராஸ் பண்ண போறாரு அவருடைய செக்யூரிட்டியோட. திடீர்னு பிரான்ஸுடைய பிரசிடென்ட்டை வந்து ஸ்டாப் பண்றாங்க. தென் அவர் பிரான்ஸுடைய பிரசிடென்ட் கேட்குறாரு, ஏன் என்ன ஸ்டாப் பண்றீங்க? லீவ் மீ, ஐ எம் பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி பர்சன் சொல்றாரு, சாரி சார்,
President of United States, Trump is going on this way. 30 minutes வந்து எந்த வாகனமும் போகக்கூடாது. ரோட் பேஸ் நான் சொல்றது. For the next 30 minutes எந்த வாகனமும் இந்த வழியா போகக்கூடாது. இது யாருக்கு சொல்லப்படுது? பிரான்ஸோடைய பிரசிடென்ட்டுக்கு சொல்லப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் சொல்றது காரணம், ஒரு வல்லரசு நாடுடைய பிரசிடென்ட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்கன்னா, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவருக்கு எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கும். அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் போறாரு சொன்னபோது இன்னொரு நாட்டு பிரசிடென்ட் கூட ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியல. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ இருக்கு. Just go and search President of France has been stopped by the protocol அப்படின்னு போட்டு பாருங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் இருக்கு. நம்முடைய கர்த்தர் கோடி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸை வச்சாலும் ஈடாக அதற்கு மேலே தான் அவர். இவ்வளவு பெரிய தேவன் பிறக்கும் போது எப்படி பிறந்தார் தெரியுமா? தாழ்மையாக, கந்தை கோலமாக, மாட்டுத் தொழுவத்திலே முன்னணையிலே அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்காக நான் கடவுளா போனா, நான் தெய்வமாய் போனால், நான் ராஜாதி ராஜாவை போனா என்னால ரட்சிப்பு கொடுக்க முடியாது. பிதாவானவருடைய கட்டளை, நீ மனிதனாய் போக வேண்டும். விழுந்து போன மனிதன் அந்த சாயலாகவே, தான் படைத்த மனிதன், தன் கையால படைத்த மனிதனுடைய, ஆதாமை களிமண்ணாலே படைத்த அதே சாயலுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபத்தை எடுத்து, he took the form of a slave, he took the form of the slave. I couldn't explain, நான் சொல்ல முடியல. ஒரு அடிமையுடைய ஸ்தானத்தை எடுக்கிறாரு. அடிமை கூட ஒரு சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரு. சத்திரத்து இடமில்லை. அப்படி என்று சொன்னா, இந்த பூமியில் அவருக்கென்று எந்த இடமும் இல்லை. நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் தூங்கும் போது பாத்தீங்கன்னா படகோடி அடித்தட்டில் போய் தூங்குவாரு. He will sleep wherever he gets time, whenever he gets time. எப்ப பார்த்தாலும் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். என் சித்தம் அல்லப்பா, உம் சித்தம். எல்லாரும் உறங்கிக் கொண்டிருப்பாங்க. திடீரென்று இயேசு கிறிஸ்துவை தேடுவாங்க. காலையில இயேசு கிறிஸ்து பார்த்தா இருட்டோட எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்திருப்பார். எதற்காகன்னு கேட்டா, நான் அடுத்த ஊர்களிலும் போய் பிரசங்கம் செய்ய வேண்டும், அதனால என் பிதாவிடத்துல போய் பேசி கொண்டிருந்தேன். எவ்வளவு ஹம்புலா, எவ்வளவு பெரிய தெய்வம் மனித ரூபத்தை எடுத்து பிதாவுடைய சத்தத்தை கேட்பதற்காக 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திலே பாடுபட்டு, உணவு இல்லாம, தண்ணீர் இல்லாம, இவ்வளவு வேதனைகளை பட்டு, தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து, தன்னுடைய மேன்மையெல்லாம் துறந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது காரணம், பிதாவானவர் நம்மை நேசிப்பதை வெளிப்படுத்துவதற்காக. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய ஒரே பிறந்த குமாரனையே உங்களுக்காய் கொடுத்துட்டாரே, மற்ற எல்லாற்றையும் கொடுக்க மாட்டாரா? மற்ற எதையும் கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு? அவரையே கொடுத்துட்டாரு. அவ்வளவு பெரிய தெய்வத்துடைய பிள்ளையே கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவை எப்படி துன்பப்படுத்துறாங்க தெரியுமா? அவரை நைட்டெல்லாம் சித்திரவதை பண்றாங்க. பிலாத்து இடத்துல ஏரோதுக்கு அனுப்புறாங்க, ஏரோது இடத்துல பிலாத்துக்கு அனுப்புறாங்க, பிரதான ஆசாரியனுடைய அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. நீர் தான் தேவனுடைய குமாரனா, நீ இயேசுவா, நீ கிறிஸ்துவா, மேசியாவா என்று சொல்லி அவருடைய தாடி முடியை பிடித்து இழுக்கிறாங்க. அவருடைய தலையில முள்முடியை வைத்து அடிக்கிறாங்க. பரலோகத்துல ராஜாதி ராஜா கிரீடம், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிற தேவனுடைய சிரசிலே கைகளால உருவாக்கப்பட்ட முள்முடி, சபிக்கப்பட்ட முள், இந்த முள்முடியினால கிரீடத்தை செய்து அடிக்கிறாங்க. கண்களை மூடி, நீதான் தீர்க்கதரிசியாச்சே, உமக்குதான் ஞான திருஷ்டி இருக்குல்ல, யாருமை கொட்டுனா என்று சொல்லி சொல்லுங்க. ஒரு குழந்தையை விட, ஒரு வேலைக்காரனை விட, ஒரு அடிமையை விட என்னெல்லாம் துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. யார் படுத்தினா தெரியுமா? தான் படைத்த படைப்பு, தான் உருவாக்கின படைப்பை வைத்து
தான் உருவாக்கின படைப்புகளை வைத்து இறைவனை கஷ்டப்படுத்தினோம். நான் கஷ்டப்படுத்தினேன். ஏன்னா என்னுடைய பாவத்திற்காக தானே அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. நான் விழாம இருந்திருந்தேனா அவர் இந்த பூமிக்கு வந்திருக்க தேவையில்லைல்ல. எனக்காக அவர் அவருடைய சரீரத்தில் வஸ்திரங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு, நீங்க போட்டோஸ்ல பார்க்கும்பொழுது ஒரு சின்ன வஸ்திரம் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனா உண்மையாகவே ரியாலிட்டி அவரை நிர்வாணப்படுத்தி தன் படைத்த படைப்புகளுடைய கையினாலே மகா பெரிய இறைவன் அவருடைய கட்டளைக்கு காத்து கொண்டிருக்க லட்சக்கணக்கான தேவ தூதர்கள், ஒரு தேவ தூதனும் 1,85,000 பேரை கொல்வதற்கு வேண்டிய மகிமையுடைய தேவ தூதன், 1,85,000 people will be dead when one angel comes down and fight. அவ்வளோ பெரிய மகிமை இருக்கிற தேவன் அவர் சொல்றார் பேதுருக்கிட்ட, நான் கட்டளை கொடுத்தா லீஜன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர் கூட்டமே வந்துருவாங்க. ஆனா இது அதற்கான நேரம் இல்லை. என்னுடைய ராஜ்யம் இதுவல்ல. பிலாத்து கேட்கிறார், நீர் யூதருடைய ராஜாவா? ஆம், எஸ். என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. He came to establish his kingdom on this earth, to redeem his people, to save his people, not by power but by obeying to the utmost will of the Father. தன்னுடைய அதிகாரத்தின் நிமித்தமாக மனிதர்களை அவர் காப்பாற்ற வரவில்லை. மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுவும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசித்தார். இதெல்லாம் செஞ்ச கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டாரா? இதெல்லாம் செஞ்ச கர்த்தர் உங்களுக்கு மனசுல நிம்மதியை கொடுக்க மாட்டாரா? இதெல்லாம் செய்த கர்த்தர் உங்க கற்பத்தை ஆஸ்வதிக்க மாட்டாரா? இதெல்லாம் செய்த கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? இப்பேற்பட்ட தேவன், வேதம் சொல்லுகிறது, மனிதன் பார்க்க கூடாதபடிக்கு, மனிதனுடைய சாயல் இல்லாதபடிக்கு அவருடைய முகம் அந்த கேடாயிற்று. ரோமர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? முரட்டானவர்கள். அவங்களாம் அரக்கன்கள் மாதிரி இருப்பாங்க. ரோமர்களுடைய ஆட்சி, யாரையாவது பிடித்து அடிக்கணும்னா மனசாட்சி இல்லாம ஈவு இரக்கமெல்லாம் அடிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் பொழுது அவருடைய சரீரம் எல்லாம் உழுகிறவன் உழுத நிலத்தை போல அக்கக்க அப்படியே அவருடைய சதையெல்லாம் பிச்சு கொண்டு அவருடைய எலும்பு தெரிய ஆரம்பிச்சது. அவரை அடிக்க பயன்படுத்தின அந்த சாட்டையில கூர்மையான கற்கள், கூர்மையான எலும்பு துண்டுகள், மணிகள் என்று பல விதமான சின்ன சின்ன ஷார்ப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சாட்டையிலையும் வச்சு ஒரு சாட்டையை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல் கில்லிங்னா அது சிலுவை மரணம் தான். ஒரு கொடுமையான மரணம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது சிலுவை மரணம். நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர், அதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும் சிலுவை மரணம் என்று சொல்லி? கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். I will tell you in some time. இயேசு கிறிஸ்துவை இரவெல்லாம் தூங்க விடல, நைட்டெல்லாம் அவரை டார்ச்சர் பண்றாங்க. ஸ்லோ கில்லிங். கம்ப்ளீட்டா அவருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய ஈகோவை, அவர் மேல இருக்கிற வல்லமையை தொடுறாங்க. ஏன்னா அவர் நடந்தாலே சுகம் நடக்குது. அவர் பிணியாளிகளை சுகமாக்குறார். அவர் மேல வல்லமை இருக்கு. நான் தான் இயேசு சொன்ன உடனே அந்த வல்லமை பட்டு போர் சேவர்கள் விழுந்தாங்க, கீழே விழுந்தாங்க. இப்போ இந்த வல்லமையெல்லாம் கர்த்தர் தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு அடிமையின் ரூபம் எடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை இரவெல்லாம் சித்திரவதை பண்ணி காலையில பிலாத்து இடத்துல கொண்டு போகும் பொழுது பிலாத்து சொல்றாரு, இவரிடத்துல நான் எந்த பாவத்தையும் எந்த அநியாயத்தையும் நான் பார்க்கல. இதெல்லாம் தாண்டி அவங்க மனைவி ஓடிவன் சொல்றாங்க பிலாத்துவை பார்த்து, தயவு செஞ்சு இந்த நீதிமான விடுதலையாக்கிருங்க. நான் நேற்று இரவுல சொப்பனத்தை பார்த்தேன். இவர் மேல ஒரு தவறும் இல்லை. இவர் நீதிமான், இவர் நிரபராதி. பிலாத்துக்கு எப்படி இருக்கும்? பிலாத்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் எந்த தவறையும் பார்க்கல இவர் மேல. இப்போ அவங்க மனைவி வேற சொல்லிட்டாங்க, உங்க கணவர் ஏதாவது ஒன்று செய்ய போறாங்கன்னா மனைவி ஒன்று சொன்னா அது சரியா தான் இருக்கும்.
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படும் பொழுது மனைவியும் அதே சொல்றாங்கன்னா அது எவ்வளவு கரெக்டா இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. they are mutually understanding with each other. ரெண்டு பேரும் சொல்றாங்க நிரபராதி என்று சொல்லி. ஆனா கிரவுடோடைய பிரஷர், அங்க இருக்கிற ஜூஷ் லீடர்ஸ் உடைய பிரஷர் அவரை கொலை செய்யும், அவரை கொலை செய்யும். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் கேட்டு நின்றுட்டு இருக்காரு. he is listening all these conversations but he didn't open his mouth. தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியுடைய வாய் திறவாதிருப்பது போல மயிர் கத்திரிக்கிறவன் ஆட்டுக்குட்டியின் மேல அந்த ஆடின் மேல ரோமத்தை எடுக்கும் போது அந்த ஆடு வாய் திறவாததை போல கர்த்தர் கைகள் கால்கள் கட்டப்பட்டு ஒரு கொலையாளியை போல, ஒரு பாவத்தை அக்கிரமத்தை செய்தவரை போல நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி பிலாத்துக்கு ஒரு ஐடியா வருது. வருஷம் பண்டிகை நாட்களில் உங்களுக்கு ஒருவனை நான் ரிலீஸ் பண்ணுவல்ல, இந்த வருஷம் இந்த இயேசு கிறிஸ்து ரிலீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு. he is coming up with the idea. நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். I'm going to release this Jesus for this festival, for this Passover. இந்த பஸ்கா பண்டிகையில இயேசு கிறிஸ்து ரிலீஸ் பண்றேன். அதுக்கு அவங்களாம் சொல்றாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோட கூக்குல அவர்கள் சத்தமிடுறாங்க. பிலாத்து அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கைகளை கழுவி சொல்றாரு, இந்த குற்றமில்லாத ரத்தம். பைலட் நோஸ், பிலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு இவர் மேல பொறாமை கொண்டு இவரை கொலை செய்யறாங்க என்று சொல்லி கையை கழுவிட்டாரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்காரு. யோசித்து பாருங்களேன், உங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லி ஜட்ஜுக்கே தெரிஞ்சிருச்சு, நீங்க நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு எவ்வளவு ஒரு கோபம் வரும்? அல்லது உங்களுக்கு எப்படி உங்களுக்குள்ளே ஒரு பெருமை, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. he is still humble. வாய் திறவாதிருந்தார். நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஜட்ஜே நம்மளை பாராட்டுறாரு என்று சொல்லி நமக்குள்ள நம்மளை குறித்து ஒரு பெரிய எண்ணம் வந்திருக்கும். அதெல்லாம் கர்த்தர் யோசிக்கவே இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் என் பிள்ளைகள் நரகத்திற்கு போகக்கூடாது, பிதாவோடு கூட சேர்க்கப்படணும். நான் மரித்தா நான் உயிரோடு எழுந்திருப்பேன், ஆனா என் பிள்ளைகள் மரித்தால் ரட்சிப்பு இல்லாமல் போயிடும், நரகத்துக்கு போவாங்க. இயேசு கிறிஸ்துவை பிலாத்து கைகளை கழுவி அனுப்பிவிட்டாரு. இப்போ பிலாத்து சொன்னபடி போர் சேவர்கள் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடித்து 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 அவருடைய முகம் அந்த கேடாயிற்று. அப்படின்னா மனுஷங்க பார்க்கிற கண்ணு வாய் மூக்கு இருக்கிற இடத்துல கண்ணு வாய் மூக்கு இருக்காது. அவருடைய முகம் உருக்குலைந்து விட்டது. ஒரு மிருகத்தை போல, மிருகத்தை கூட பார்த்தா இது இந்த மிருகம், இது இந்த மிருகம், இது இந்த மிருகம்னு சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கும் பொழுது மனித சாயல் இல்லாம அது யாருன்னே சொல்ல முடியல. இஸ் திஸ் தி ஜீசஸ்? இதுதான் இயேசு கிறிஸ்துவா என்று கேட்கிற அளவுக்கு அவருடைய முகம் கம்ப்ளீட்டா டிஸ்ஃபிகர் ஆயிருச்சு. கண்கள் இருக்கிற இடத்துல கண்ணெல்லாம் டிஸ்ஃபிகர் ஆகி, மூக்கெல்லாம் டிஸ்ஃபிகர் ஆகி, அவருடைய சரீரம் எல்லாம் உருக்குலைந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதெல்லாம் தாண்டி அவரை சிலுவையில் எடுத்து அறைய போறாங்க. சிலுவையை சுமப்பதற்கு அவ்வளோ பெரிய வெயிட்டை, ஏறக்குறைய 150 கிலோக்கு மேலக்கு வெயிட்டை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் தோல் மீது வைக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் இறைவன், கர்த்தர், தெய்வம் அதை எடுத்துக்கொண்டு போகும்போது 3 முறை கீழே விழுறாரு. 3 times he fell down on the ground. அவரால் சுமக்க முடியல. சிலர் ஓடி வந்து அழுது கொண்ட இயேசுவின் முகத்தை துடைக்கிறாங்க. துடைச்சா கூட அது முகம் மாதிரியே தெரியல. ஏன்னா முகெல்லாம் உருக்குலைஞ்சிருச்சு, சரீரமெல்லாம் எலும்பா தெரியுது, சதை இல்லை. சதை இல்லாத ஒரு இடத்துல ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த கிராஸும் எலும்பும் உராசும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு அதெல்லாம் பெருசா படல. அவ்வளவு வலியை தாங்கிறாரு. he literally feeling the pain. அவர் மனுஷனா இருக்கிறாரு. அதை கொண்டு போகும் பொழுது யாரோ ஒரு சீரனை ஊராகிய ஒருத்தர் வந்து, சீமோன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அதை எடுத்துக்கொண்டு போய் அவர் மரிக்கும் போது அவரை அடிக்கும் பொழுது 2 கரத்தில் ஆணி அடிக்கிறாங்க, கால்களில் ஆணி அடிக்கிறாங்க. இந்த 2 கரத்தையும்
இப்படி தொங்க விடும் பொழுது அவருடைய லங்ஸ் டயஃப்ராம் என்ன ஆகும்னா அது கம்ப்ரஸ் ஆகும். ஸோ எப்பெல்லாம் கர்த்தர் பிரீத் பண்ணணுமோ தன்னுடைய 2 கரத்தால முழு உடம்பையும் அவர் மேலே தூக்கி பிரீத் பண்ணிட்டு அப்படியே கீழே போகணும். நான் சொல்றத கொஞ்சம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. 2 கரத்துல ஆணி இருக்கு. அவருக்கு இப்போ பிரீத் பண்ணணும். ஒரு தடவையும் அவர் பிரீத் பண்ணணும்னா தம் முழு உடம்பையும் அவர் மேலே தூக்கி கொண்டு பிரீத் பண்ணிட்டு கீழே போகணும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய உடம்பு ஸ்ட்ரைட்டா இருந்தாதான், இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் இந்த லங்ஸ்ல இருக்கிற அந்த டயஃப்ராம், அந்த ஏர்வியோலேஸ் உள்ள இருக்கிற எல்லா ஏர் சாக்கெட்ஸ் அதுல காத்து போய் நம்ம சுவாசிக்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஆல்ரெடி ரத்தம் எல்லாமே உடம்புல இருந்து போயிருச்சு. அவருடைய சரீரம் எல்லாம் பயங்கரமான பாடுபட்டுருச்சு. இப்போ அவருக்கு ஹெவியா பிரீத்திங் நடந்துட்டு இருக்கு. எவ்ரி டைம் பிரீத் பண்ணும்போது 6 hours, 1 hour இல்ல 2 hour இல்ல 3 hours இல்ல 6 மணி நேரம் தான் படைத்த படைப்புகளை 6 நாள்ல கர்த்தர் நிறைவேற்றி முடித்தாரு. 6 hours, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு துளியும் அவர் பிரீத் பண்ணணும்னா தன்னுடைய 2 கரத்துல தொங்கப்படுகிற ஆணியை வைத்துக்கொண்டு அந்த ஆணியுடைய வெயிட்ல மேல பிரீத் பண்ணிட்டு கீழே போனோம். ஹவ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், பயங்கரமான வேதனை, வார்த்தை விவரிக்க முடியாது. இப்பேற்பட்ட வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறாரு நம்முடைய இயேசு கிறிஸ்து. நீங்க கேட்கலாம், பிரதர் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? உங்களுக்கும் எனக்கும் தெரியணும். நான் சொல்றதெல்லாம் ஒரு 10% of the suffering of our Lord Jesus. ஒரு 10% தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். only 10% of suffering தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். தன்னுடைய பெத்த தாய்க்கு முன்பாக அவர் நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உருவாக்கின மனிதர்கள் தான் படைத்த படைப்புக்கு முன்பாக அந்த கேடாய் அவலட்சணமாய் சரீரமெல்லாம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணி தாக எடுக்குது. ஆகார் தண்ணி வேணும் அழுதா வனாந்தரத்தில் ஊற்றை கொடுத்தாரு. ஆகாருடைய அழுகையை பார்க்க முடியல. ஆனா தன்னுடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில தாகம் என்று சொல்லி வேதனையா இருக்கும் பொழுது பிதாவானவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து வேதனைப்படுறாருன்னா இன்னொரு பக்கம் பிதா சந்தோஷமா இருந்திருப்பாரா? பல 1000 மடங்கு பல கோடி மடங்கு துடிச்சிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதெல்லாம் செஞ்ச பிதா உங்களுக்காக மத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. எனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அவர் செய்யாமல் போனாலும், எனக்கு கொடுக்காமல் போனாலும், என்னை தப்புவிக்காமல் போனாலும் நான் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்பேன். வாயிலை திறந்து சொல்லுங்க, I will serve the Lord though my Lord rescue me or not. என் தேவனை தப்புவிக்காவிட்டாலும் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்வேன். இவ்வளவு பாடுகளை பட்ட தேவன், இவ்வளவு பாடுகளையும் கஷ்டங்களையும் பட்ட தேவன் உங்களுக்காக எனக்காகவும் மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பாரோ? அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய முகம் அந்த கேடாயிற்று. அவருடைய சரீரம் எல்லாம் உழுத நிலத்தை போல் இருந்தது. அவருடைய முகம் மனிதனால காணக்கூடாதபடிக்கு அவலட்சணமாயிருந்தது. அவருடைய சிந்தனைகள், அவருடைய சரீரங்கள் எல்லாமே எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். எதுக்கு தெரியுமா? எனக்காக. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் மீ, எனக்காக, 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 நான் அவரோடு கூட இருப்பதற்காக, பிதாவோடு கூட ஐக்கியமாவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, அது தேவனுடைய குமாரனாக. முழு மனித குலத்திலும் ஒருவர் கூட பரிசுத்தவான் கிடையாது. அதற்காக நம்மை நேசித்த நம்முடைய தெய்வம் நமக்காக இறங்கினார், நமக்காக மரித்தார். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மாசியாந்தோ லேரா ஹாதாஷ் எலீடா ஹாசோடோஷ்
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லேரடோஷ் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகலமும் இருக்கிறது. வாட் எவர் யூ நீட், வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாளுக்கு நாள் அவருக்குள்ளே நாம் அதிகமாக ஐக்கியம் கொள்ள வேண்டும். Out of Jesus there is chaos, there is confusion, there is peacelessness, there is hatred. Within Jesus there is peace. அவருக்குள்ளாக சமாதானம், சந்தோஷம் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. There is no salvation without the Lord Jesus. நீங்க எதை செய்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரமத்தை செய்திருந்தாலும், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தினுடைய வேதனைகளையும் அதற்கேற்ற தண்டனையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது உங்கள் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு நிலைத்திருங்கள். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாது. நீங்கள் கொடிகள், அவர் திராட்சை செடி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. You cannot do anything without me. Though the branches cannot bear fruits by its own, it need to abide in this plant. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தரித்திருக்க வேண்டும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. லைஃப் ஸ்டைல், our lifestyles should change. Our thought process should change. ஆசீர்வாதத்திற்காக, தேவைக்காக கிறிஸ்துவிடத்திலே பழகிறவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள். கற்பாறையின் மீது கட்டப்பட்டவர்களோ காற்றடித்தாலும், மழை பெய்தாலும், புயல் வந்தாலும், கற்பாறை கிறிஸ்து மீது அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் நிலைத்திருப்பார்கள். என் தேவனை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நான் கர்த்தரை மாத்திரம் சேவிப்பேன். என்னை சிங்க கெபியிலே போட்டாலும், சிங்கங்களை சேதப்படுத்தினாலும் என் தேவன் என்னை தப்புவிப்பார். என்னை தப்புவிக்காவிட்டாலும் நான் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன். இந்த உலகத்தினுடைய சட்ட திட்டங்களையும், இந்த உலகம் வைத்திருக்கிற அந்த காரியத்தையும், உலகத்திற்கு ஏற்ற வேஷத்தை போட மாட்டேன். I will stand firm for the Lord like Stephen. ஒரு ஸ்தேவானை போல் நிற்பேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தரினோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சிலர் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா நீங்க காமெண்ட் இன்னும் பண்ணல. இட்ஸ் ஓகே. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள செயல்பட்டால் போதும். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துல அது வேரூன்றி கனி கொடுக்க ஆரம்பித்தால் போதும். இந்த வார்த்தை உங்களிடத்துல அது நிலைத்திருந்தால் போதும். நீங்க இந்த ஊழியத்தை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை நேசிங்க. நீங்க இந்த ஊழியத்துக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாலும் ஃபெய்த்ஃபுல்லா இல்லாவிட்டாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. பி ஃபெய்த்ஃபுல் டு தி லார்ட் ஜீசஸ். யார் பார்த்தாலும் பார்க்காட்டிலும் இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் வாட்சிங் ஓவர் யூ. பிரதர் கர்த்தரினோடு கூட பேசினார் என்று சொல்கிறவர்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் நான் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது 10% தான். ஒரு US பிரசிடென்ட்டுக்கு இருக்க புரோட்டோகால், செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ், அதெல்லாம் விட எத்தனை கோடி மடங்கு இருக்கும் அவருடைய புரோட்டோகால். என் ஆசையெல்லாம் கர்த்தருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
என் ஆசையெல்லாம் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கண்களை மூடி ஜெபிப்போம். தன் சொந்த குமார் என்று பாராமல் நமக்காக அவரையே கொடுத்தது தேவன் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 சொன்னது போல, பரலோக பிதாவை, உம்முடைய ஒரே பிறனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, மேசியா, இமானுவேல், தேவன் நம்மோடு இருக்கார் என்ற நாமத்தை உடைய தெய்வம் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, சித்திரவதை பண்ணப்பட்டு, நான் பட இருந்த பாடை அவர் சுமந்து கொண்டார். இவ்வளோ பெரிய மகிமையுள்ள தெய்வம் எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்தீரே, உமக்கு நன்றி. யார் கனம் பண்ணாலும் கனம் பண்ணாவிட்டாலும் நான் உம்மை கனம் பண்ணுவாண்டவரே. யார் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் உம்மை நேசிப்பாண்டவரே. உமக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். இந்த நேரத்தில்ப்பா, எங்கள் இருதயத்தில் நீர் வந்திருப்பதற்காய் நன்றி. We honor you, we love you. உம்மை நேசிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி, தேவையை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். தேவையை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். அண்ட சராசன் சிருஷ்டித்த தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. We love you. உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு நிரப்பட்டும். Let your love fill their hearts and mind. Let them live the life for you for the rest of their life. Let them honor you. Lord Jesus, நீர் பெருகணும், நான் சிறுகணும். உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். I give you all the glory and the honor. ஆஃப்லைனை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு காட்சி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலே இன்னும் அதிகமாக உம்முடைய தியாகத்தை குறித்தும், உம்முடைய சாக்ரிஃபைஸ் குறித்தும், தன்னலமில்லாத செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபைஸ் எனக்காக பட்டதை குறித்து தியானிக்க எனக்கு கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமண்டத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஹிஸ்டரியிலேயே, இதுவரை சரித்திரத்திலேயே பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிந்ததே கிடையாது. ஆனால் எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, நான் செய்த அக்கிரமத்திற்காக இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு பிரிந்தார் சிலுவையில். ஏலாய், ஏலாய், ஏலி, ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே என்று அழுது கொண்டே கூப்பிடுகிறார். அவரை அடிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை உருமாற்றின போது அப்பெல்லாம் அழுகாம பிதாவை விட்டு பிரிந்த அந்த தருணம் துடித்து போனார். My Lord, my Lord, why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? Why have you forsaken me? பிதாவானவர் உங்களை கரம் பிடிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் கரத்தை விட்டார். முழு உலகத்தின் பாவம் இயேசு கிறிஸ்துவின் மீது வந்தது. அதற்காக இயேசு கிறிஸ்துவை அவர் தள்ளிவிட்டு உங்களையும் என்னையும் கரத்தை பிடித்தார். அன்றைக்கு கரத்தை பிடித்தவர் இன்று வரை கைவிடல. நீங்க வேணா கைவிட்டுட்டு போயிருக்கலாம், உங்க சூழல் நிமித்தம் நீங்க வேணா போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டே இருக்கிறார். I prophetically speak,
சிஸ்டர், God is holding your hands. கர்த்தர் என் கூட இருக்காங்க நீங்கள் கேட்டீங்கல்ல, கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் கரத்தை விட்டுட்டு போகிறீங்க, கர்த்தரும் கரத்தை விட்டுட்டு போகலை. God bless you. God bless you. God bless you. சியாந்தோ ரேபா ஷேகேலேஷ். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் காமெண்ட்டில் போய் நீங்கள் கர்த்தர் பேசுனதை டைப் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் எவ்வளோ சொன்னாலும் அதை காமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் இந்த லைவ் முடிந்ததுக்கு பிறகு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவரை நீங்கள் கனம் பண்ணும்பொழுது அவர் உங்களுக்காக கனம் பண்ணுகிற தேவன். காட் bless you. காட் bless you. நேற்று தினத்தில் காமெண்ட் பண்ண ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். காட் bless you. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் பேசின காரியத்தை சொல்லும் பொழுது மற்ற ஜனங்கள் அதனாலே ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். They will read your comments. உங்கள் கமெண்ட்டை படிப்பாங்க. God bless you. God bless you.